வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோஃபி அவனூர் எழுதின த வீவர் பேர்ட் இந்த சாங்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலை கோஃபி அவனூர் அவரோட நாடான கானா பிரிட்டிஷ் காலனைசர்ஸ் கையிலேருந்து விடுதலை கிடைச்ச அந்த ஆண்டு தான் எழுதினார். அந்த ஆண்டு 1957. இதில் இந்த காலனைசர்ஸ்லாம் பிரிட்டிஷோட ஆதிக்கத்தை இங்கே செலுத்தும் போது அவங்களுடைய ஐடியாலஜிஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் கீழே வச்சுருக்கும் போது ஆஃப்ரிக்கன் வேல்யூஸ் மேலே அது என்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக அவர் கொண்டு வராரு. இங்கே அவர் பிரிட்டிஷ் காலனைசர்ஸை ஒரு வீவர் பேர்டாக சிம்பலைஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீவர் பேர்டோட எக்ஸ்டர்னல் ஃபாரின் ஃபோர்ஸஸ் எப்படி இந்த பழங்குடி மக்களான அந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் அவங்களுடைய இதை அது பிரேக் பண்ணிச்சு, அவங்க அடையாளத்தை எப்படி அது கலைச்சிது, அது அந்த காலனைசர்ஸை வெளியில் அனுப்பும் போது எப்படி அவங்களோட அடையாளம் அவங்களுக்கு வேணுன்ற எண்ணத்தை அவங்களுக்குள்ளே உண்டாக்குச்சு அப்படின்றத பற்றி தான் எழுதியிருக்காரு. இது மொத்தம் 16 சின்ன சின்ன வரிகள் தான் இருக்குது. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு வீவர் பேர்ட் அது எங்கள் வீட்டை தான் அதோட கூடு கட்டுறதுக்கு சூஸ் பண்ணிச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிது. எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரே மரம், எங்களோட வீட்டில் இருக்கிற ஒரே மரத்தில் தான் அது முட்டையிட்டு அதோடைய குடும்பத்தை அது வளர்த்துக்குச்சு. நாங்கள் அந்த வீவர் பேர்டை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக தான் நாங்கள் நினச்சோம். அது தெருத்தி விடணும்னு நினைக்கவே இல்லை. அது கூடு கட்டுது, அதோடைய முட்டை இடுதுன்றதுனால எங்களோட ஒரே மரத்தை கூட நாங்கள் அதுக்காக விட்டு கொடுத்தோம். அது என்ன செய்யுது அப்படின்றத நாங்கள் ரொம்ப ஆச்சரியத்தோடு அது கூடு கட்டுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதன் மூலமாக அந்த ஆப்பிரிக்க மக்கள் எவ்வளோ ஒரு அறியாமையில் இருந்தாங்க, வந்தவங்களை அவங்க எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அதாவது வெளியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவங்கள எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள எவ்வளோ நேசித்தாங்க அப்படின்றத இங்கே காட்டுறாரு. முதல்ல இவங்களுக்கு அந்த பறவையால் எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அந்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா இவங்கக்கிட்ட மெதுவாக பேச ஆரம்பிச்சிது. ஏன்னா இவங்க என்னென்னா அந்த பறவை நம்ம வீட்டை தேடி வந்திருக்குன்னு நினச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே மரத்தில் அது முட்டையிடுதுன்னு நினச்சிட்டு அது புதுசாக ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்க போகுதுன்றத ஆவலோடு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பறவை, அதாவது இந்த காலனைசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீடு இனிமேலுக்கு எனக்கு தான், ஏன்னா நான் இங்கே வந்துட்டேன், இந்த வீடு மோட்சம் அடையணும், சால்வேஷன் அடையணும், நல்ல நற்கதி அடையணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நான் இடத்துலேருந்து இருக்கக்கூடியதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்கிறாரு, இந்த பறவை வெஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கு. வெஸ்ட்டுன்றது பிரிட்டிஷ் தான் வெஸ்ட்லேருந்து வந்தாங்க. அதனால் நீங்கள் நற்கதி அடையணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அது சொல்ல ஆரம்பிச்சிது. அதே சமயத்தில் அவங்களுக்கு நிறைய தடைகளையும் போட்டுது. அதாவது காலங்காலமாக அவங்களுக்கு இருந்த பழக்க வழக்கங்களெல்லாம் அது தடை செஞ்சுது. அதோடைய புது சட்டங்களை அவங்க கொண்டு வந்தது. இவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடெல்லாம் விதிச்சுது. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு நற்கதி கிடைக்கும், இந்த மாதிரி தான் நீங்கள் வழிபாடு கூட செய்யணும்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுகளாக அவங்க வழிபாடு செஞ்சு வச்சுருந்த முறையை கூட அது தவறுன்னு சொல்லிச்சு. நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லும் போது இவங்களுடைய பாரம்பரியமான அடையாளமே இவங்களை விட்டு காணாமல் போகும்போது இவங்கெல்லாம் தடுமாறிட்டாங்க. அந்த பறவை இந்த வீடை நான் நல்லபடியாக செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி செஞ்சு அதோடைய நம்பிக்கைகள் அதோடைய செயல்பாடுகளை தான் அந்த வீட்டுக்குள்ளே அது புகுத்திக்கிட்டே இருந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த பறவை வரும்போது இவங்க இவங்களுக்குள்ள இருந்த ஆர்வம், இந்த சந்தோஷம்லாம் போய் அது மேலே ஒரு வெறுப்பு. ஏன்னா அது சொல்கிறதெல்லாம் இவங்களால செய்ய முடியல. அதே மாதிரி காலங்காலமாக மூதாதையர்கள் மேலே வச்சுருந்த அந்த மரியாதை, அந்த நம்பிக்கை, அந்த பழக்க வழக்கங்களெல்லாம் இவங்களால விடவும் முடியல. ஆனால் அதை தொடர்றதுக்கு இந்த பறவை அனுமதியே தரல. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பறவையை வெளியில் அனுப்பணும்னு முடிவு பண்ணிவிட்டு பழைய கோயில்கள் எல்லாத்தையும் திருப்பி புதுப்பிக்கணும். ஏன்னா அது அந்த கோயிலெல்லாம் பாழ் பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. அதனால் இப்போ இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேலுக்கு புதுசெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண போகிறதில்ல, நாங்கள் எங்களோட பழைய பழக்க வழக்கங்கள் எங்களோட முறைகள் எல்லாத்தையுமே திருப்பி நாங்கள் புதுப்பிச்சு கொண்டு வர போகிறோம், அதுதான் எங்களுக்கு உண்மையான இண்டிபெண்டன்ஸ், உண்மையான சுதந்திரம் அப்படின்னு இந்த கவிதையில் எழுதியிருக்காரு. வாங்க நம்ம இந்த போமை படித்து பார்க்கலாம்.
த வீவர் பேர்ட் பில்ட் இன் ஆர் ஹவுஸ். அதாவது ஒரு வீவர் பேர்ட் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே அதோட கூடு கட்டுச்சு. இட் லேட் இட்ஸ் எக்ஸ் ஆன் ஆர் ஒன்லி ட்ரீ. எங்கள் வீட்டில் இருந்தது ஒரே ஒரு மரம் தான். அந்த ஒரு மரத்துலேயே அது வந்து முட்டை இட்டுச்சு. we did not want to send it away. எங்களுக்கு வந்து அது வெளியில் அனுப்பணுன்ற மனசு இல்லை, தெத்தி விடவும் நாங்கள் நினைக்கல. we watched the building of the nest. அது கூடு கட்டுறதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் supervised the egg laying. அது முட்டையிடுறதை கூட நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அண்ட் த வீவர் ரிட்டர்ன்ட் இன் த கைஸ் ஆஃப் த ஓனர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த வீவர் பேர்டு இப்போ வீட்டோட ஓனர் மாதிரி ஆயிடுச்சு. ப்ரீச்சிங் சால்வேஷன் டுவர்ஸ் தட் ஓன் த ஹவுஸ். இந்த வீடு எங்களுது தான், ஆனால் எங்கள் கிட்டேயே வந்து நீங்கள் நற்கதி அடையணும்னா நீங்கள் இதெல்லாம் செய்யணும், இந்த வீடு நல்லா இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பறவை இந்த வீடை அதோட வீடாக ஆக்கிக்கிட்டு எங்களுக்கு, அதாவது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க எங்களுக்கு அது வந்து சொல்ல ஆரம்பிச்சிது. தே சே இட் கேம் ஃப்ரம் த வெஸ்ட். எல்லோரும் இந்த பறவை எங்கேருந்து வந்ததுன்னா வெஸ்ட்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ வெஸ்ட்டும் போதே நமக்கு தெரிஞ்சிடுது அது பிரிட்டிஷ் தான். வே த ஸ்டார்ம்ஸ் அட் சி ஹவ் ஃபெல்ட் த கல்ஸ். இப்போ திருப்பி அந்த இங்கிலாண்டை அவர் வர்ணிக்கிறாரு. அண்ட் த ஃபிஷர்ஸ் ட்ரைட் தேர் நெட்ஸ் பை லேண்டன் லைட். இட்ஸ் சர்மன் இஸ் த டீவியேஷன் ஆஃப் ஆர் செல்ஸ் அண்ட் ஆர் நியூ ஹாரிசன் லிமிட்ஸ் அட் இட்ஸ் நெஸ்ட். அது சொன்னதெல்லாம் எப்படின்னா, எங்களுடைய பழக்க வழக்கத்துலேருந்து மொத்தமாக மாறுபட்டிருந்தது. அதே மாதிரி எங்கள் எல்லை வந்து அதோடைய கூடு வரைக்கும் தான் இருந்தது. அது சொல்கிற வரைக்கும் தான் எங்களால் போக முடிஞ்சுது, அதாவது எந்த காரியத்தை செய்ய முடிஞ்சுது. அதை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியல. பட் வி கேன் நாட் ஜாயின் த ப்ரேயர்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் த கம்யூனிகேட்டர்ஸ். ஆனால் எங்களால் வந்து அது சொல்கிற மாதிரி எங்களால் வந்து கடவுளை வழிபடவும் முடியல, அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் எங்களால் வந்து மனசார செய்யவும் முடியல. we look for homes every day. நாங்கள் திரும்பி திரும்பி எங்களுடைய வீடை, அதாவது எங்களோட அடையாளத்தை தேடிக்கிட்டே இருந்தோம், தினந்தோறும் தேடிட்டு இருந்தோம். for new altars we thrive to rebuild. எங்கள் கோயிலெல்லாம் நாங்கள் திரும்பி புதுப்பிக்கணும்னு நினச்சோம். the old shrines defilled by the weavers excrement. ஏன்னா அந்த பழைய கோயிலெல்லாம் இந்த பறவையோடைய வருகையால் பாடடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.